ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே டே 5 வெயிட் லாஸ் சேலஞ்ச் சூப்பராக எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதோட ரிசல்ட் எனக்கு எண்ட் ஆஃப் த டே எப்படி கிடச்சிருக்குங்கிறத 21st டே வந்து அது எடுத்தனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத அந்த அன்னைக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்க்காம யாருக்குமே வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப்பு சூப்பராக வந்து எனக்கு வந்து டே 5 டே வந்து செம்மையாக இருக்குது. நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டேலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கவுண்ட் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணாதீங்க. 5 கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக வந்து 50 கவுண்ட்டுக்கு போகலாம், 25 கவுண்ட்டுக்கு ஒரு லிமிட்டட் கவுண்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு டைம் கிடைக்கும், அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால 25 கவுண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் 20ல் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஒர்க் அவுட்டே. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா ஆப்ஸ் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயினாக இருக்கிற மாதிரி, வீக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் வந்து 5th டேலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணேன், எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஏன் ஒர்க் அவுட் நல்லது, கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா முடியாதா, டயட் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப லோ வெயிட், அண்டர் வெயிட்டில் இருந்தேன். அப்போ வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சப்ளிமெண்ட்ரி அது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கவும் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வந்து புசுன்னு ஆகிட்டேன். அதில் வெயிட் போட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, அப்படியே வந்து கண்டினியூவாக வெயிட் போட ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கண்டினியூவாக என்னோடய டே 1லேருந்து இருக்கிற வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு டேலையும் என் உடம்புல ஒவ்வொரு மாற்றங்கள் எனக்கு வந்து தெரியுது. அது வீடியோவில் கிளியராக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரெகுலராக டே ஃபஸ்ட்லேருந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் தெரியும். என்னோடய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளாட்டாக இருக்குன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டேஜுக்கு வர வரையும் விடவே கூடாதுங்கிற ஒரு பிடிவாதத்தில் தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி கூட ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு கனவு, நல்லா வந்து டயட் இருந்துகிட்ருக்கோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் ஈட்டிங் பண்ணிடுறேன். ஒரு நாள் ஓவர் ஈட்டிங் கனவுல ஓவர் ஈட்டிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஓவர் ஈட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக கிரேவிங்ஸ் ஆகும். என்னோடய கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு கிரேவிங் ஆகும். நான் வந்து எனக்கு அந்த விஷயத்தை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுனையும் சாப்பிட்ருவேன். எடுத்து சாப்பிட்ட உடனே டக்குன்னு அந்த கிரேவிங் கண்ட்ரோல் ஆகிடுதா. கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலும் அசிடிட்டியும், ஏண்டா இதை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரும். அப்போ வந்து இனிமேலுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கவே கூடாதுன்னு ஒரு கோல் செட் பண்ணுவேன். உடனே அதை உடச்சிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு பயங்கரமாக கிரேவிங்ஸ் ஆகும். உடனே பழைய மாதிரி சாப்பிடுவேன், பழைய மாதிரி அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரியான ஃபீல் எல்லாமே இந்த டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நான் பண்ணேன். நிறைய சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு எனக்கு. அதை 21st டேக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் ரிலீவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இமிடியேட்டாக அதை கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு செட் ஆகாமையும் போகலாம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னாலே என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணால் தான் வெயிட் ரெடியூஸ் ஆகுமா, அதை நான் சொல்ல வந்தேனே. நான் வந்து சப்ளிமெண்ட்ரிலாம் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் எடுக்கும்போது வாக்கிங் போயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஸ்கூல் லைஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் இதிலலாம் இன்வால்வ் ஆவேன். இந்த பிடி பீரியட்லாம் வரும், அப்போலாம் நல்லா ஓடி ஆடி ஜாலியாக விளையாடுவோம் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் நான் நடந்தே தான் போவேன்.
இப்போலாம் குழந்தைங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட வராது, மிஞ்சி மிஞ்சி போனால் 2 தெருவு தான் ஸ்கூலு. 2 தெருவில் இருக்கிற ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வரக்காட்டியும் அப்படி மூச்சு இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நடந்தே தான் ஸ்கூலுக்கு போகணும். ஆட்டோக்கெலாம் பணம் இல்லை அப்படின்னா நடந்து தான் போகணும். சில நேரத்தில் பஸ்ஸு வரும் வராது. அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் 10th ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடந்தேன். ஏன்னா 9thலலாம் நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தேன். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நல்ல புஸ்தியாக இருந்தேன். ஆனால் 10th 11th 12th ஒரு காலேஜ் செகண்ட் இயர் வரையும் நினைக்கிறேன், அது வரையும் அந்த 5 years நான் ரொம்ப லீன் ஆகிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து அளவான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாக் பண்ணுறோம், கொஞ்சம் பிடி பீரியடெல்லாம் நல்லா விளாடுவோம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அப்போ நான் இப்போ எப்படி செய்கிறோனோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதனால் வந்து என்னோடய பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஃபிட்டாக இல்லாமல் அண்டர் வெயிட்லேயே நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் நல்லா சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிலாம் செய்யும்போது கரெக்டாக இருந்திருக்கும் என்னோடய ஹெல்த். ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரியல, எனக்கும் தெரியாத வயசு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்லாம், சின்ன மிஸ்டேக்லாம் வந்து ரியலைஸ் ஆகுது. சரி, ஓகே, இப்போ அந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சப்ளிமெண்ட்ரி எடுத்தது தப்பில்லை, எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தால் ஓவர் வெயிட் போடாமல் நல்லா ஃபிட்டாக ஆகிருக்கலாம். இப்போ அதே விஷயம் தான் இந்த வெயிட் லாஸில் என்ன விஷயம் இருக்குது ஒர்க் அவுட்டுக்குன்னா, நீங்கள் டயட் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின்னெல்லாம் தொலைன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த ஒர்க் அவுட் மூலயமா நம்மளோட ஸ்கின்னெல்லாம் நல்லா வந்து இழுத்து தொலைன்னு தொங்காமல் நல்லா வந்து ஃபிட் ஆகிறதுக்கு, பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும், நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டயட் ஹெவியாக இருந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டுமே வெயிட் ரெடியூஸ் ஆகாமல், எடுத்தோடனே எல்லாருக்கும் ஃபேஸில் தான் வெயிட் ரெடியூஸ் ஆகும், எடுத்தோடனே ஆப்ஸில் ரெடியூஸ் ஆகவே ஆகாது. எல்லா பார்ட்லேயும் உங்களுக்கு காமனாக ஈக்குவலாக ரெடியூஸ் ஆகணும் வெயிட் அப்படின்னா, இன்ச்சஸ் லாஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் வந்து மஸ்ட்டு. ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் நம்மளால் கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதானே நம்ம இன்டெக்ட் பண்ண கேலரியை வந்து பர்ன் பண்ண முடியும், எரிக்க முடியும் சொல்லுங்கள். அப்போ வந்து இந்த ஒர்க் அவுட் நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்று ஒரு டயட் இருந்திருப்போம், அந்த டயட்டில் வந்து ஒரு 1500 கேலரி இன்டேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 250 கேலரி அதுலேருந்து பர்ன் பண்ணணும் அப்படின்னா நாம் மறுநாள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். இதே விஷயங்களை நம்மளோட டெய்லி ரொட்டீனில் ஒரு நார்மல் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெயிட் போட்டிருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ கேலரிஸ் வேணாலும் இன்டேக் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு கால்வாசி கேலரியை நீங்கள் வந்து எரிக்கிற அளவுக்காவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கணும். அதாவது பர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேலரிஸ் வந்து வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்காது, ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்காது, உங்களோட பாடியில் ஒவ்வொரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் போய் ஸ்டோர் ஆகிருக்காது. அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணியாச்சு, இப்போது ஒபிசிட்டிக்கு வந்தாச்சு. அப்போது ஒர்க் அவுட் மஸ்ட் ட்ரை. ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைனா வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் போங்க, ரொம்ப நல்லது. 10,000 ஸ்டெப்ஸ்லாம் போனால் நல்ல தூக்கம் வரும். நீங்கள் போய் படுத்த உடனே 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரே டைமில் நடக்க வேண்டியதில்லை. மார்னிங் ஏஞ்சோடனே ஒரு 2,000 ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரீ டைமில் ஒரு 2,000 2,000 ஸ்டெப்ஸு, ஆஃப்டர்நூன் அது மாதிரி ஈவினிங் நைட்டு அது மாதிரிலாம் நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து 10,000 ஸ்டெப்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து சுத்தமாக என்னை தூங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறனால ரொம்ப நாளாக முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 12 மணி 1 மணிக்கு அன்டைம்லலாம் தூங்குவேன். அதனாலேயே நம்மளோட வந்து வெயிட் லாஸில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நாம் அப்படி இருக்கும்போது இது மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக 9 மணிக்கு போய் படுக்கிறீங்களா, படுத்தோடனே தூங்கிடுவீங்க. நீங்களே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செய்து வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு காமனான ஒரு பீப்புள் இருக்காங்க, ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அந்த குழந்தை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து பழகிறது ஒரு விஷயம், குழந்தை நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து ஆராதனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு, அப்போ வந்து பிறக்கும் போது 3.25 கிலோ இருந்தா.
நல்லா குழந்த வெயிட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பி. அதே மாதிரி தம்பியும் பாப்பாவும் நல்ல வெயிட்டில் போடணும். வெயிட் போட்டு ஒரு 4 கிலோவில் குழந்த பிறக்குமா, ஒவ்வொரு குழந்தையும் ட்வின்ஸு போயிட்டு டாக்டர் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 8 கிலோ வருவாங்க, உன்னால் முடியுமா ஜெயிக் மாதிரி அப்படின்னாங்க. ஆனால் பிறக்கும்போதே வந்து 1 600 1 800 அந்த ரேஞ்சில் தான் பிறந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படியாவது வெயிட் போட்டுடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். நோ வே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 1 இயர் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் அவன் யுவதி மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பூசின மாதிரி வந்தால் இப்போ அவள் ஓகே. ஆனால் தம்பி கடைசி வரையும் அவனை வந்து நான் லீனாகவே தான் பார்க்கணுன்னு இருந்திருக்கும் போலக்கு. ஆனால் எனக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அவனோட ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவன் என்னமோ அப்போ நல்லா வந்து க்யூட்டாக நல்லா புஸ்னு இருந்த மாதிரியெல்லாம் இருக்கும். திடீர்னு என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது குழந்தை வந்து ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, குழந்தை நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறனால அந்த குழந்தை வந்து அப்படி என்ன சொல்கிறது, குழந்தை வந்து ரொம்ப இழைச்சி போயிருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அதை மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம குழந்தை ஆக்டிவாக இருக்கா, எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்லா இருக்கானா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அப்படி நீங்கள் கவனித்து குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொடுங்க. நீங்கள் குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி, நல்லா முன்னாடிலாம் ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சுலாம் ஊட்டுவேன், அழுகுவேன். ஐயோ இவனை எப்படி டாக்டர் எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அவனுக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறீங்க, வெயிட் போடல, அவ்வளோதானே. எப்போ வெயிட் போடணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக போடும். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக இருக்கான், ஆனால் கொஞ்சம் அண்டர் வெயிட்டில் தான் இருக்கான். ஒரு இது ஆக்டிவாக இருக்கானா, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் நல்லா இருக்கானா, அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கு அந்த மைண்ட் தாட்லேருந்து வந்துட்டேன். அதனால் குழந்தைக்கு வந்து ஓவர் ஈட்டிங்க்கு நம்ம வந்து இது பழக்கிட்டோம் அப்படின்னா, அடல்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை ஸ்டாப் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த ரீசனால் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுங்கள். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எப்படி இன்டேக் பண்ணுறதுங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாம் அந்த விஷயத்த பழகாதனால தான் இப்போது கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நான் எப்படி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் என்னோடய வீடியோ உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் தேவையா? அந்த ரீசனால் முடிஞ்ச வரையும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ண வைங்க உங்களோட பேபிஸை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுங்க. நான் வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு உங்கள் வீடியோ பார்த்தா என்னோடய கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்களேன்னு கேட்கலாம். இல்லை, நாம் படுற இந்த கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் புரிகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேபிலேருந்து பிள்ளை வந்து நல்லா வந்து புஸ்தியாக வரணும் அப்படின்னு. ஆல்ரெடி என் குழந்தை நல்லா புஸ்தியாக தான் இருந்திருக்கேன். அந்த விஷயமே எனக்கு தெரியாமல் உட்காந்து திணிச்சிட்டு இருக்கேன் நான். இது எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியறதுக்கே இவ்வளோ நாட்கள் ஆகுது, புரியறதுக்கே எனக்கு இவ்வளோ நாட்கள் ஆகுது. இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறேன் இல்லையா, அப்போ தான் எனக்கு வந்து புரியுது. அதனால் குழந்தை ஆக்டிவாக இருக்குதா அதை மட்டும் பாருங்கள். நீங்களும் நல்ல விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் உங்களோட சேர்ந்து, ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளும் கற்றுப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரெகுலராக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சாச்சா? செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டயட்டுக்கு வரும். டயட்டை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடு நார்மலான ஹெல்த்தியான ஃபுட்டு. காலையில் வந்து ஒரு 2 தோசை இல்லை 2 இட்லி, ஒரு சின்ன கப்பில் பொங்கலோ இல்லை சம்திங் கம்மியான குவான்டிட்டியில் ரெகுலராக ஓவர் ஈட் பண்ணாமல் கம்மியான அளவு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அளவான குவான்டிட்டியில் எடுத்து சாப்பிட்றீங்க. நிறைய சாம்பார் விட்டு அடிக்காமல் கொஞ்சமாக அந்த சாப்பாடுக்கு ஏற்ற அளவுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கான ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதுவே நார்மல் டயட் தான். ஆஃப்டர்நூனுக்கு கம்மியான குவான்டிட்டியில் குட்டி பவுலில் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் கூட்டு பொரியல், கொஞ்சமாக குழம்பு, இது மாதிரி வச்சு சாப்பிட்றீங்களா? ஓகே. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக 2 சப்பாத்தி இல்லை 2 தோசை, ஏதாவது ஒரு ஹெல்த்தியான வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டீப் ஃப்ரை ஆகாத ஃபுட்டு, ரொம்ப சாஃப்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களோட டயட்டில் தான் வந்து சேரும். வீட்டு சாப்பாடு எல்லாமே டயட்டில் தான் வந்து சேரும். வீட்டு சாப்பாட்டை கொஞ்சம் அதிகமாக பெரிய பவுலில் எடுத்துக்காமல் அதில் ஆஃப் பவுல் எடுத்துக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து டயட்டில் தான் சேரும். சரிங்களா? இன்னும் ஒரு கேலரி பார்த்துக்கணும். டீப் ஃப்ரைலாம் பண்ணால் ஓவர் கேலரி ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இதெல்லாமே வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணாலே நம்மளால் முடியும். கொஞ்சம் கூட வந்து ப்ரோட்டீனுக்கு என்ன, நான் வந்து வே ப்ரோட்டீன் அது மாதிரிலாம் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். நானுமே வந்து வே ப்ரோட்டீன் எல்லாமே எதுவுமே வந்து நான் வந்து இன்டேக் பண்ணது கிடையாது, பண்ணவும் போகிறதும் கிடையாது. அந்த ரீசனால் தயவு செய்து நீங்கள் வந்து சிக்கன், நேற்று கூட ஒரு கான்வர்சேஷன், செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜா அப்படி
ஃப்ரைடே நான்வெஜ்ஜா அதெல்லாம் யோசிக்க வேணாம். அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சோயா சங்க்கு, பன்னீர், இல்லை வந்து டால் அது மாதிரி போய்க்கிங்க. அதெல்லாம் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக சாப்பிட்டா தான் நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும், கேலரியும் அதிகமாகிடும் அதில். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு அளவான கேலரி தான் வந்து இருக்கும், ஆனால் ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஏன்னா ஃபைபர் இல்லைங்கிற ஒரு விஷயம் தான். அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது. பட் வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் போகும்போது கொஞ்சம் கார்ப்ஸும் இருக்குது அதில். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேளை நான்வெஜ், ஒரு வேளை வந்து டால், இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நான் ரீசன்ட் டேஸாக வந்து என்னோடய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எல்லாமே ஒரு சீக்ரெட். அதோட ரிசல்ட்டு ஒரு சில விஷயங்களை நான் வந்து பார்த்துட்ருக்கேன், கவனிச்சிட்ருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி பண்ண விஷயங்களை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன் நமக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஹைடல் வெயிட்டுக்கு வர முடியலை, அப்படி என்னோடய பாடி எதை அக்செப்ட் பண்ணிக்க விரும்புது, என்னோடய கிரேவிங்ஸ் எல்லாம் எப்படி திடீர்னு கண்ட்ரோல் ஆகுது, அப்போ கண்ட்ரோல் ஆகலை ஆனால் திடீர்னு ஏன் கண்ட்ரோல் ஆகுது, அந்த விஷயத்தெல்லாம் நான் யோசித்து நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கேன். அதெல்லாமே டே 21 அன்னைக்கு நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக எப்படி என்னோடய கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆச்சுங்கிறது. அதனால் தயவு செய்து டயட்டுங்கிறது முக்கியம்தான். டீப் ஃப்ரை பண்ணாத, வெளியில் வந்து சாப்பிடாத ஃபுட் அதெல்லாம் தாண்டி வீட்டு ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, ஒரு ஹெல்த்தியான வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாமே டயட் ஃபுல்லில் தான் ஆட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு டயட் சார்ட்டை வச்சு தான் சாப்பிட்ணுலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அதிலே வந்து ஒரு ஓவர் ஃப்ரை பண்ணாமல், ஓவர் குக்கிங் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற வந்து பாயில் பண்ண ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பெரிய பவுலில் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பவுலில் எடுத்து சாப்பிடாம குட்டி பவுலில் அளவாக சாப்பிடுங்க. அளவு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, அப்படி சாப்பிட்டாலே போதும். அதுவே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி சொன்னது தான், பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணுவோம். பொறுமையாக பண்ணாலே போதும். ஃபாஸ்ட்டாக பண்ணி பின்னாடி போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறதுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு 10 நாள் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், அடுத்த 10 நாள் உட்காந்து ஓவர் ஈட் பண்ணுவோம். இது தேவையா? அதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்லாம் இந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. என்னமோ புதுசாக வந்து பழைய மாதிரி ஆன மாதிரி இருக்குது. இந்த 1 இயர்க்குள்ள இருந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல ஸ்வெட்டாக இருக்குது, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான். என்னடா பொங்கலா, நிறைய கீ விட்டுலாம் இல்லை, கம்மியான ஆயில் விட்டு வீட்டில் எல்லாருக்கும் இதே இதில் தான் செஞ்சேன். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கோகோனட் சட்னி எடுத்திருக்கேன். நிறைய இதில் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். சரிங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. இதை எதில் பண்ணுறேன்னா ஓவனில் தான் பண்ணுறேன், ஓடிஜியில் தான் வச்சு பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபிஷ் ஃப்ரைலாம் எடுத்துக்கிற மாதிரி காட்டுறேன் இல்லையா, நான் வந்து பெருசாக இதிலலாம் ஆயில் விடலை, ஜஸ்ட்டு 2 சொட்டு மட்டும் விட்டு அது குக் ஆகிறதுக்காக மட்டும் பண்ணேன். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால தான். இது மாதிரி ஓவனில் வச்சு சாப்பிட்றது, அவிச்சு சாப்பிட்றது, அது மாதிரி சாப்பிடுங்க. கரெக்டாக 200 கிராம் ஒயிட் ரைஸு, 2 எக்கு. எவ்வளோ கிரேவி எடுத்துக்கிறேன்னு பார்க்காதீங்க, அது ஃபுல்லாக 2 எக்கில் பண்ணது தான். உடச்சி விட்ட முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாகவே எக்கு தான் இருக்குது. நல்லா என்னை ஃபில்லிங்காக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோடய கிரேவிங்ஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. அதனால் வந்து ஓவர் ஈட் பண்ணல, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடல. ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக பெரிய பவுல்லேருந்து ஆஃப் பவுல், பாதி பவுல் தான் எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷு, சிக்கனு, பன்னீர், சோயா சங்க்கு, இது டாலு, வெள்ளை கொண்ட கடலை, இது வேர்க்கடலை, இதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன டால் போனீங்க அப்படின்னா குவான்டிட்டி இதை பார்த்திங்களா, வேர்க்கடலை எனக்கு வந்து ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன். இப்போ வேர்க்கடலைலாம் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துக்கேன், ஏன்னா ஹை கேலரி, சரியா, ஆனால் ரிச் ப்ரோட்டீனு. அதே மாதிரி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு, சரிங்களா, 2 எக்கு, அகைன் வந்து 2 எக்கு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஃபுல்லாகவே வந்து எக்கு தான் இருக்குது, எக்கு கிரேவி தான் இருக்குது. ஆயிலே விடாமல் குட்டி குட்டி சப்பாத்தியாக 2 சப்பாத்தி நல்லா சாஃப்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது, சரிங்களா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட சீக்ரெட் ட்ரிங்க் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக இந்த டே வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.